துணிவுடைய கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது? வாரிசை விட இது கலெக்ஷனில் கூட இருந்துச்சா இல்லை ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? ஓவர்சீஸில் எதிர்பாராத அளவுக்கு அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கணவருக்கு வந்து பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு நயன்தாரா சினிமாவை விட்டு விலகுவதாக ஒரு முடிவு எடுத்திருக்கு. அஜித்துக்கு செய்யப்பட்ட கதையில் விஜய் சேதுபதி நடிக்க போகிறாங்க. எல்லாமே நடிக்காமல் அந்த கதை அப்படியே தானே இருக்குது. அது யார் உள்ளே வராங்கன்னு பார்க்கும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பிரதீப் ரங்கநாதன் ஓகே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. நான் கமலே உள்ளே வராருன்னா கதை வந்து அழுத்தமான கதை. மகிழ் திருமேனி வந்து 99.99% அவர் தான் ஆயிடுச்சு. அது 1% கூட என்னென்னா அவங்க அஃபிஷியலாக அறிவிக்கணும். ஒரு அறிவிப்பை விட வேண்டியது தானே. அவங்க ஒரு 4 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை போட்டு விடாமல் அது ஏன் வந்து இன்னும் வந்து ஏதோ தன்னை வருத்தி அந்த மேக்கப்லாம் போடாமல் ஏறக்குறைய ஒரு 80% ரியாலிட்டியாகவே அந்த உடல் மொழியிலையும் தன்னோட உடல்லையும் அவர் கொண்டு வந்திருக்காரு. தனுஷ் படத்தை விட மற்ற ஹீரோக்கள் படத்தை விட இந்த படத்துக்கு தான் நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து முன்னே வந்து நிற்கணும். ஆனால் என் பேரையே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது. இது துணிவுடைய கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது? வாரிசை விட இது கலெக்ஷனில் கூட இருந்துச்சா இல்லை ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது? இல்லை, வாரிசோடைய கலெக்ஷன் வந்து அவங்க 300 கோடியை தாண்டி அவங்க சொல்லிட்டாங்க ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து. அது இல்லை அப்படின்னு இவங்க வந்து துணிவு தரப்புலேருந்து ஓட்டினாங்க. அதை வந்து வடை சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க அப்படின்னு. இவங்களும் அதே சமயம் அந்த கலெக்ஷன் சொல்லலை. இவங்க கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா 300 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து வரது தான் வந்து. இதை தவிர பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து விசாரித்த வகையில் கேட்ட வகையில் சில தகவல்லாம் வந்து கலெக்ஷனாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரிசும் துணிவும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது கலெக்ஷனில். இவங்க சொல்கிற கலெக்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க. அதை வந்து அது உண்மையான கலெக்ஷன்னா நாம் போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலையும் கிடையாது நமக்கு வந்து. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வாரிசு வந்து மேலே நிற்குது. அதற்கடுத்து வந்து துணிவு வந்து ரொம்ப பாதாளத்துக்குலாம் போகலை. வாரிசு நெருங்கிடுச்சு. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஓவர்சீஸில் எதிர்பாராத அளவுக்கு அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் கிரியேட் ஆகிருக்கு. அது உண்மை. அது வந்து அந்த உற்சாகம்தான் வந்து அஜித்தை வந்து AK-62 வந்து விக்னேஷ் சிவனை மாற்றுற அளவுக்கு வந்து அவர் கொண்டு வந்தது. அந்த ஒரு உற்சாகம்தான், அதனுடைய வெளிப்பாடு தான் அது. அதற்கு காரணம் வந்து லைக்கா தான். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, யூரோப்பில் சின்ன சின்ன நாட்டெலாம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சின்ன சின்ன நாடுனா ஒரு சின்ன நாடு, ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்கன்னு மக்கள் தொகைன்னு வச்சுக்கோங்க. அங்கே தமிழர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 பேர் தான் இருப்பாங்க. அங்கே கூட ஒரு ஷோ ஓட்டியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய அளவாக அந்த படம் போய் ரீச் ஆகிருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அடுத்து வந்து இந்த 2 படத்தையும் வாங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அஜித்துடைய 62வும் வந்து நெட்ஃப்ளிக்ஸோடு தான் இருக்குது. விஜயோடைய லியோ படமும் வாங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து லியோ படம் இப்போவே வந்து டேபிள் ப்ராஃபிட்டில் வந்து நல்ல லாபம் கிடைச்சிட்டு தான் தகவல் வெளியாக இருக்குது. எந்த அளவுக்கு அதில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சார்? ஆமாம், நம்ம சேனல்லே கூட ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது தளபதி 67 அறிவிக்கும் போதே அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகி பெரிய பிஸ்னஸ் பேசப்பட்டது. லியோன் ப்ரோமோ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 450 கோடி வரைக்கும் அது வியாபாரம் ஆகிருக்குது. நீங்கள் அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சன் பிக்சர்ஸும் சன் டிவியும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓடிடியும் வந்து அவங்க அஃபிஷியலாகவே வெளியிட்டாங்க. இதை தாண்டி வந்து எஃப்எம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஓவர்சீஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஆடியோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே அதுக்கு வந்து சோல்ட் அவுட்டு. இனி வரப்போகிற இது வந்து அவங்களுக்கு வந்து ஜாக்பாட்டு. நயன்தாரா வந்து அண்மையில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து 2 படத்துக்கு தொடர்ச்சியாக புக் பண்ணி 20 கோடி ரூபா வரைக்கும் தொகை பேசப்பட்டு அட்வான்ஸ் தொகையும் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் சில காரணங்களால அந்த ட்ராப் ஆகிட்டு நயன்தாராவே அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு கொடுத்த அட்வான்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் திருப்பி வாங்கிட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. உண்மையா? நயன்தாராவுடைய சம்பளம் வந்து ஒரு 3லேருந்து 4 கோடி தான் இருக்கும். ஆனால் 20 கோடின்ட்டு வந்து அது காதில் பூ சுற்றுற வேலை. அது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. அவ்வளோதான் கண்ண முடின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நயன்தாராவுக்கு வந்து சமீப காலமாக வந்து நடிப்பதில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய கணவர் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகி அவர் தான் டைரக்ட்னு உலகம் முழுக்க சொல்லி அது வந்து அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் தன்னுடைய கணவர் அந்த படத்துலேருந்து விலக்கப்படுறாரு, இல்லை அது தூக்கி எறியப்படுறாரு. இது அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன் தாங்கிக்க முடியல அப்படின்போது, நயன்தாரா வந்து ஒரு சராசரி பெண்மணியாக இருந்திருந்தால் அதை வந்து ஏதோ அவங்க சினிமாக்குள்ளே நடக்கிற விஷயம். விக்னேஷ் சிவன் ஒரு டைரக்டர், நயன்தாரா ஒரு சராசரியாக பண்ணியிருந்தால் அப்படின்னு நினச்சலாம். நயன்தாரா வந்து ஒரு ஸ்டார், வந்து சினிமாவை பற்றி தெரியும். தன்னுடைய கணவர் வந்து அஜித்துடைய ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேற்றப்பட்டால்
அவருக்கு யாரும் படம் தர மாட்டாங்க, அவருடைய கேரியர் எந்த அளவுக்கு டவுன் ஆகும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே 2-3 தடவை அஜித் கிட்ட பேசுனதாகவும் சொல்கிறாங்க. அவர் அதில் காம்ப்ரமைஸே ஆகலை. அவர் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரான்னு கூட தெரியல. அதில் வெக்ஸ் ஆகி போய் தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாருக் கான்லாம் இந்த குழந்தையெல்லாம் பார்த்தாங்க பாருங்கள், போன வாட்டி கூட ஆமாம் பேசணும், அதெல்லாம் கூட அதில் ஏற்பட்டு தான். ஆனால் இப்போ நம்ம விசாரித்த வகையில் பார்த்தா நயன்தாரா சினிமாவை விட்டு விலகுவதாக ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. நடிக்கிறதே வேணாம், அப்படி ஒதுக்கி வச்சுருவோம், கொஞ்ச நாள் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு இருக்கிற ரவுடி பேபி மாதிரியான ப்ரொடக்ஷன் ஹவுஸை நம்ம பார்த்துப்போம், நம்ம கணவருக்கு பக்கபலவனாக இருப்போம் அப்படின்னு. அதே சமயம் இன்னொரு தகவல் இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா விஜய் சேதுபதி இந்த AK-62 இவருடைய கதையிலிருந்து விளக்கப்பட்டாங்க இல்லைங்களா, அதே கதையில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரதீப் ரங்கநாதனும் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல். இதை தாண்டி இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகுதுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லை, சின்ன குறுக்கீடு சார். இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அரண்மனை 4ல் கமிட் ஆகிடுது, அதுலேருந்து விலகிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த விஷயத்துக்கு இதுதான் காரணமா? இல்லை, அரண்மனை 4ல் இந்த காரணம் அவங்க சொல்லலை. விஜய் சேதுபதி ஒரு பெரிய சம்பளம் கேட்டார், அந்த சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சுந்தர் சி சொன்னதுனால, அப்படி கொடுக்க முடியாதுன்னா நான் வெளியே போகிறேன் அப்படின்றாரு. அரண்மனை 4லாம் அவ்வளோ பெரிய படம்லாம் ஒன்றும் கிடையாது. சுந்தர் சியோட வழக்கமான படம் ஒரு 10 ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுவார், அது 10ஓடு 11 தான் கலந்து போகும், யாருக்கும் பெரிய ஸ்கோப்லாம் இருக்காது. இவருடைய நோக்கம் ஒரு பெரிய ரெமுனரேஷன் கேட்டார், அந்த ரெமுனரேஷனில் கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல, அதில் பாதி கொடுக்குறேன்னொடனே இவர் வெளியே வந்துட்டார். ஏன்னா டிமாண்டான ஒரு நடிகர் இன்றைக்கி விஜய் சேதுபதி. அப்படியே விக்னேஷ் சிவனும் விஜய் சேதுபதி நண்பர்கள். விக்னேஷ் சிவனுடைய மனநிலை என்னன்னு விஜய் சேதுபதிக்கு தெரியும். அதனால் அவர் தேற்றி நண்பா நீ ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் கவலைப்படாத, நாம் அந்த ப்ராஜெக்டில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஜித்துக்கு செய்யப்பட்ட கதையில் விஜய் சேதுபதி நடிக்க போகிறாங்க. எல்லாமே நடிக்காமல் அது மாதிரி பேசிக்கிறாங்க. அஜித்துக்காக அந்த கதை அப்படியே தானே இருக்குது. அதை யார் உள்ளே வராங்கன்னு பார்க்கும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பிரதீப் ரங்கநாதன் ஓகே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. 2 காம்பினேஷன் சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சமீபமாக என்னென்னா இந்த படத்தை ராஜ்கமல் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதிலேருந்து என்ன புரியுதுன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான கதையை தான் விக்னேஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கதையை தாண்டி அஜித்துக்கு வேறொரு கதை தேவைப்பட்டதுனால தான் இவரை ஒதுக்கிட்டாருன்னு இதில் புரியுது. ஏன்னா கமலே உள்ளே வராருன்னா கதை அழுத்தமான கதை. இதில் விஜய் சேதுபதி இருக்கார், பிரதீப் ரங்கநாதன் இருக்காருன்னா மறுபடியும் விக்னேஸ்வரன் ஒரு பேக் டு பெவிலியன் அப்படின்ற அளவுக்கு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு சின்ன சந்தேகம் சார். என்னென்னா இப்போது அஜித்துக்கு சொல்லப்பட்ட கதையை சிவன் விஜய் சேதுபதி வச்சு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அது அவங்களுடைய நட்பு அதெல்லாம் தாண்டி இதில் கமல் உள்ளே வராரு அப்படிங்கும்போது சின்ன கேள்வி ஒன்று எழுது. கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட விஷயம் விஜய் அஜித் இந்த 2 பேர் காம்பினேஷனில் கமலுக்கு அதிக விருப்பம் இருக்க ஆட்கள்னா விஜய் தான். அஜித் மேலே அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த அஜித் கதையில் இப்போ விஜய் சேதுபதி நடிக்கிறாரு, அஜித் நிராகரித்த கதை அப்படிங்கிறனால அதுக்குனால கூட கமல் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? மேபி இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்ப கட்டத்திலேருந்து அஜித்தை பிடிக்குமோ பிடிக்காத அவருக்கு அதில் விஜய் ரொம்ப பிடிக்கும். பல மேடைகளில் விஜய் புகழ்ந்துலாம் பேசியிருக்காரு. சில ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா இவர் மௌனமாக நிற்கிறாரு, எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க, அவ்வளோ வித்தையும் உள்ளே கற்று வச்சுருக்காரு. அந்த வித்தை எப்போ இறக்கணும்னு அவருக்கு தெரியும், எல்லா மேட்டரும் அவருக்கு தெரியுன்ட்டு ஒவ்வொரு இதுலையும் விஜயை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கேட்டால் அவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு விஜய் ஒரு கால் ஷீட் கொடுப்பாரு, ஒரு படம் பண்ணி தருவார் ரேஞ்சில் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் மேபி இது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிராகரித்து ஒரு இயக்குனர் அமைச்சிட்டிங்கல்ல, சினிமாவோடைய வழி எல்லாருக்குமே தெரியும் சார், சரி நான் வச்சு பண்ணுறேன் வாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். ஏற்கனவே என்ன இருந்தால அருண் விஜய் நடிச்சிருந்தாரு, அந்த காம்பினேஷன் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து AK-62ல் அருண் விஜய் வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. AK-62ல் ஏற்கனவே நிறைய குழப்பங்கள் இருக்குது, இன்ன வரைக்கும் டைட்டில்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சார்? அருண் விஜய் அந்த படத்துக்குள்ளே இருக்காரா? உண்மையிலே AK-62க்கு இன்னும் அடுத்த கட்டமே எதுவும் மூவ் ஆகலை. மகிழ் திருமேனி 99.99% அவர் தான் ஆயிடுச்சு. அது 1% கூட என்னென்னா அவங்க அஃபிஷியலாக அறிவிக்கணும், அதுக்காக தான் அந்த 1% விடுறது. அதை தாண்டி டைட்டிலை தாண்டி ஒரு ப்ரோமோ வீடியோ விடுறது கூட அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு அறிவிப்பை விட வேண்டியது தானே அவங்க.
ஒரு 4 பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை போட்டு விடாமல் அது ஏன் வந்து இன்னும் வந்து ஏதோ பட்டணத்தில் பூதம் மாதிரி பூதம் காத்தா மாதிரி படத்துக்கு பூஜை போட்டுட்டு தான் ஒரு தகவலும் இல்லை. அது வந்து தகவல் தான் சார். ஆஃபீஸ் பூஜை போட்டுட்டாங்கன்றாங்க. அப்புறம் பார்த்தா வந்து மார்ச் 2வது வாரம் ஷூட்டிங் கிளம்ப போகிறாங்கன்றாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கான்றாங்க. 3 கதையில் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணிட்டான்றாங்க. 4 தலைப்பை வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுத்துருக்காங்க. அந்த 4 தலைப்பும் வந்து ரெடியாக இருக்குது. எதுக்குமே வந்து எல்லாத்துக்குமே என்ஓசி கொடுத்தாச்சு, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இப்படியாக இருக்கிறதாம், செல்கிறதாம், நடக்கிறதாம் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி தகவல் தான் நாம் உட்பட வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக்கா தரப்பில் இருந்து அஃபிஷியலாக வர வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதே போல தான் வந்து இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிக்கிறாராம், கேட்டிருக்காங்களாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோர்ஸில் கேட்டது வரைக்கும் அருண் விஜய்க்கு வந்து பாலா படத்தில் நடிக்கணும். வணங்கான் ட்ராப் ஆச்சுங்களா, வணங்கான் கதையில் வந்து அருண் விஜய் நடிச்சே ஆகணும். அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஏன்னா அருண் விஜய் வந்து பயங்கர ஒரு டேலண்டான ஒரு நடிகர். வந்து அவருக்கு வந்து ஒரு தீனி போடுற மாதிரியான ஒரு இயக்குனர் கிடைக்கலையேன்னு ரொம்ப நாள் அவருடைய ஆதங்கம். அந்த ஆதங்கம் வந்து பாலா மூலமாக நிறைவேறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தங்கலான் படம் ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் கோலார் தங்கவயலில் கேஜிஎஃப் அங்கே வந்து ஷூட் நடந்துக்கிட்டு இருக்குது. சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கல, கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து படக்குழு சொன்னதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அது எந்தளவுக்கு உண்மை இருக்குது சார்? ஏன்னா உண்மையில் அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் வேறுபாடு காட்டுவாங்களா? அவங்க சைமல்டேனியஸாக ஒரு 2 படம் நடக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராஜெக்ட்க்கு அதுக்கான ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதுக்கான ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கான டீம், இதுக்கான டீம் தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. ஒரு காலத்தில் ஏபிஎம்லாம் வந்து ஒரே சமயத்தில் 5 படம் 6 படம்லாம் தயாரிச்சிருக்காங்க. அப்படி தயாரித்த நிறுவனங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. சூப்பர் குல் ஃபிலிம்ஸ் எடுத்துங்க, ஒரே சைமல்டேனியஸாக 4 ஷூட்டிங்லாம் நடத்தியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. தங்கலான் பொறுத்த வரைக்கும் 90% படம் முடிஞ்சு போச்சு சார். நீங்கள் சொன்ன ஈவிபியில் வந்து மாளவிகா மோகன், விக்ரம் சம்பந்தமான பல காட்சிகளை இங்கே எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து திரும்பவும் வந்து கேஜிஎஃப் போய் பசுபதி விக்ரம் சம்மந்தமான காட்சிகளை டாக்கி போர்ஷனை 90% முடிச்சிட்டாங்க. ஒரு 10% தான் ஏதாவது பேட்ச் ஒர்க் இருந்தால் அந்த பேட்ச் ஒர்க்கு முடிக்கிறதுக்காக தான் வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 90% முடிஞ்ச பிறகு தான் வந்து விக்ரமே வந்து இந்த நீச்சல் குளத்தில் இருக்கிற மாதிரியான ஸ்டில்ஸ்லாம் வெளியிட்டார். ஏன்னா ஆனால் அது வந்து தங்கலான் கெட்டப்பே கிடையாது. தங்கலானில் வேற ஒரு கெட்டப்பில் அவர் இருக்கார். உண்மையிலே அந்த கெட்டப்லாம் பார்த்துட்டு வந்து அந்த படக்குழுவே வந்து விக்ரம் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகர் வந்து அவர் ஒவ்வொரு படத்துலையும் ப்ரூவ் பண்ணுறாரு, இதுலேயும் ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 18ஆம் நூற்றாண்டா அல்லது வந்து அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு விளிம்புநிலை மனிதர்கள், ஒரு சுரங்கத்தில் வேலை செஞ்ச ஒரு பாட்டாளிகள் எப்படி இருந்திருப்பாங்க, ஒரு கஷ்டப்படுற ஆட்கள் அப்படின்ற அளவுக்கு தன்னை வருத்தி அந்த மேக்கப்லாம் போடாமல் ஏறக்குறைய ஒரு 80% ரியாலிட்டியாகவே அந்த உடல் மொழியிலையும் தன்னோட உடல்லையும் அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. இதை தாண்டி அந்த 10% இருக்கு இல்லைங்களா, அது ஏதாவது திடீர்னு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது அதை செய்கிறதுக்கு தான் விக்ரம் காத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் முடிஞ்ச பிறகு அந்த கெட்டப்லேருந்து மாறிட்டான்னா படம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த மாதம் வெளியாக இருக்க படங்களில் அரியவன் அப்படிங்கிற ஒரு படமும் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் அந்த பப்ளிசிட்டி அதெல்லாம் வந்து கொஞ்சம் விமர்சையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடுவில் வந்து மித்ரன் ஜாகர் வந்து எனக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஒரு டேரக்டர்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் அந்த கருத்து வந்து திருப்பி அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகாமல் போய்கிட்டு இருக்குது சார்? அதாவது திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் வராமல் இருந்திருந்தால் மித்ரன் ஜாகருக்கு இந்த படத்துக்கு வந்து தெருவாக வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எந்த மீடியாவுக்கு வேணாலும் கூப்பிட்டாலும் வந்து அதை முன்னாடி வந்து பேசுறதுக்கு அவர் ரெடியாக இருந்திருக்கார். அதற்கான காரணம் என்னென்னா, திருச்சிற்றம்பலத்திற்கு முன்னாடி வரைக்கும் மித்ரன் ஜாகருக்கு படமே இல்லை. அவர் வந்து சும்மா இருந்தார். அந்த நேரம் தான் அந்த அரியான் படம் அவருக்கு கிடைச்சது. வந்து இந்த படம் கிடைச்ச உடனே அவருக்கு வந்து அதை வந்து எடுத்து அதை படம் பண்ண ஆரம்பித்தார். அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஆக்ஷன் கட்டு சொன்னவர், அவர் தான் நடிப்பு சொல்லி கொடுத்தவர். திருச்சிற்றம்பலம் வந்து அது ஆஹா ஓஹோ கொண்டாடிச்சு, இவ்வளோ வசூல் பண்ணிடுச்சுன்னு இவர் நாம் பெரிய டைரக்டர், இந்த படத்தை நம்ம படம்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். மித்ரன் ஜாகர் யார்? அவரும் கஸ்தூர்ராஜாவுடைய அசிஸ்டண்ட்டு தான். அவர் தனுஷை வச்சு படம் இருக்கார். தனுஷோடைய ஆஸ்தான இயக்குனர். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நானே 2 ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். திருச்சிற்றம்பலத்திலே பார்த்தீங்கன்னா இவர் வெறும் ஆக்ஷன் கட் மட்டும் தான் சொல்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மிக தவறான நேரம். நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் ஒருத்தர் வந்து உதவி பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அந்த படத்தை வந்து இன்னொன்று கேட்டால் இந்த படத்தை விட மற்ற படங்களை நீ தனுஷ் படத்தை விட மற்ற ஹீரோக்கள் படத்தை விட இந்த படத்துக்கு தான் நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து முன்னே வந்து நிற்கணும். ஆனால் என் பேரையே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது. அது வந்து
இல்லை, கடந்த காலங்களில் தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெரிய இயக்குனர்கள் இருந்திருக்காங்க. பாரதி ராஜா மாதிரி ஆட்கள்லாம் வந்து புதுமுகங்களை வச்செல்லாம் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதை ப்ரொமோஷனும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு புதுமுகத்தை வச்சு எடுத்ததை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வரலாம் கூட பரவாயில்ல, பேரே போட்டுக்க வேணாம்னு சொல்கிறதுங்கிறது வந்து எப்படி இல்லை எடுத்துக்க? இல்லை, எனக்கு இவங்கெல்லாம் புரியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, இவங்கெல்லாம் சினிமாவில் எவ்வளோ காலம் இருக்கிறாங்க சார். இங்கே வந்து ஒரு படத்தை வந்து சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னாடி நீங்கள் கணிக்கவே முடியாதுங்க. கணிக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு பிரபல வார பத்திரிகையாளராக சினிமா பத்திரிகையாளராக இருக்கும்போது ஒரு படம் சம்பந்தமான செய்தி எடுத்து மாதிரி ஃபோட்டோ எடுத்து அப்படிலாம் ஃபோட்டோ கொடுக்கணும். இப்போ மாதிரி மெயிலில் அனுப்புறதோ அல்லது வந்து நேரில் கொண்டு போய் ஃபோட்டோ பிரிண்ட் தான். அந்த ஃபோட்டோ பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓட்டுவாங்க அவங்க. அந்த படத்தை தூக்கி அடிப்பாங்க. என்னங்க நீங்கள் வந்து நல்லா வந்து கவர்ச்சியாக மொப்பு மூலயமாக நல்லா எடுத்துன்னு வாங்க, இந்த மாதிரி படங்களாக எடுத்துன்னு வரீங்க. ஒரே அழுக்காக இருக்கிற அந்த பையன், இந்த கதாநாயகி பார்த்தா ஏதோ ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கு, திரும்ப போடுங்க. நமக்கே என்னடா எரிச்சலாகிடும். ஒரு கட்டத்தில் என்னடா இது ஒரு சரியான உப்புமா படம் போல இருக்குது அப்படின்ட்டு அந்த படத்தின் மீதான இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சு. அதுமாரி அந்த படத்தின் மீது செய்தி சேகரிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது போயிட்டு என்ன படம் அந்த டைரக்டர் வந்து திரும்ப சொல்கிறார், சார் ஒரு பிரமாதமான படம் எடுக்கிறேன் சார், நீங்கள் எடுத்து ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணுங்கள் சார், ஒரு நியூஸை போடுங்க சார், இந்த சம்பவம் சார் உங்கள் படத்தை ஏற்றவே மாட்டேன்றாங்க அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தினுடன் சேர்ந்து ஒரு சூப்பர் மெகா ஹிட் படம் வந்து சூப்பர் பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. 2 படம், அந்த படம் பேர் சொல்ல விரும்பலை. இந்த நான் எடுத்து சாதாரண உப்மா படம்னு சொன்னாங்கல்ல, அந்த படம் வந்து 2வது நாளே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. தெருவெங்கும் பேச்சாகுது. பல மீடியாக்கள் வந்து எங்கே அந்த கதாநாயகி எங்கே, அந்த கதாநாயகி எங்கே, அந்த டைரக்டர் எங்கே, அந்த படத்தில் நடித்த ஒரு சின்ன கேரக்டரில் நடித்த ஒரு பையன் வரைக்கும் வந்து போய் பேட்டி எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. அந்த படம் தான் வந்து காதல். எப்படி நிலைமை மாறுது பாருங்கள். ஒரு படத்தை எப்படி கணிக்க முடியுது? ஏன் இப்போ நீங்கள் எடுத்துங்க கரண்டாக லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்து எத்தனை பேர் கேள்வி பண்ணாங்க, எத்தனை நியாயமா அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தா கதை சொல்கிறதுக்கு பிரதீப் ரங்கநாதன் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த டைரக்டர் பித்ரஜ் அவருக்கு தெரியாதா? சரி, அரியான் வந்து ஓடிடுச்சுங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, ஓடிடுச்சு, பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுக்குது அந்த படம் அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து கொண்டாட மாட்டிங்களா? நீங்கள் இதெல்லாம் வந்து எதை இவங்கெல்லாம் மைண்டில் வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. இவர் தான் அதுக்கான டைரக்டரு. எதை வச்சு யார் எப்படி வருவாங்க? சினிமா வந்து சினிமா வந்து ஒரு மேஜிக் வந்து, அந்த மேஜிக் வந்து எப்படி வேணாலும் நிகழும் வந்து. அதெல்லாம் மித்திரன் ஜோகர் மாதிரி ஆட்கள் இது என் படம் கிடையாது, நான் டைரக்ட் பண்ணேன்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய அபத்தம். ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் லைக்கா வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய லைனப்பே கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். பொன்னியின் செல்வன் 2, இந்தியன் 2, காஞ்சனா 2, இந்த மாதிரி நிறைய படங்களுடைய செகண்ட் பார்ட்லாம் அவங்க விட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அஜித்துடைய படமும் வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் லைனப் கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவங்க எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு கடந்த காலங்களில் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா படங்களுடைய வெற்றி சதவீதம் இந்த லைனப்பில் எதெல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, வெற்றி பெறாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து இது மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னா நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட இல்லை. நீங்கள் லைக்காக தான் இன்றைக்கி வந்து பெரும் இதுவாக வந்து உள்ளே இருக்காங்க. ஆரம்பத்தில் கத்தி படம் எடுக்கும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கடும் எதிர்ப்பு இருந்ததுலாம் தெரியும் நமக்கு. வந்து இவங்க வந்து கூட பிரச்சனைலாம் வந்தது. ராஜபக்ஷனுடைய உறவினர்கள் கூட இவங்க வந்து வர்த்தகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லி, அதை தாண்டி இன்று உலகம் முழுக்க எங்கெங்கேயோ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம் தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறாங்க. அதற்கே முதல்ல வரவேற்பு கொடுக்கணும். அதை தாண்டி ஒரு ரிஸ்க்கான ஒரு படங்களை வந்து பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படங்களை வந்து இவ்வளோ ஹை பட்ஜெட்டில் எடுக்கிறாங்கன்னா அது சாமானியமான ஒரு நிறுவனத்தால் முடியவே முடியாது. வந்து அது சாத்தியமே இல்லை. அதை போட்டு பார்ப்போம் நம்ம அப்படின்னு. அதை தாண்டி இவங்க எடுத்தால் தான் மார்க்கெட்டிங், ரிலீஸு, இந்த மாதிரியான விவகாரம்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து லைக்காவை தவிர பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் இருக்குது. அதை தவிர வேறு யார் இருக்காங்க? போனி கபூர் கம்பெனி நார்த் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இவங்க தான் வந்து பழைய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க படம் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. அவங்க வேணாம், அவங்க எடுத்த காலம்லாம் வேறு. இப்போ சினிமா வியாபாரமே மாறிப்போச்சு, அதனால் நம்ம ஒதுங்கி நிற்போன்ட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா லைக்காவுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே அவங்களுக்கு இது. பொன்னியின் செல்வன்லாம் எதிர்பாராத வெற்றி. அதெல்லாம் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் 2 மீது வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் 1 பார்த்துட்டு இது வந்து அப்படியாப்பட்ட படமே இல்லையே அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 அந்தளவுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும் அப்படின்னு லைக்கா தரப்பில் அதை வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. இன்று கார்ப்பரேட் சினிமா நிறுவனங்களில் லைக்கா வந்து ஒரு தேர்ந்த ஒரு நிறுவனம். அது அவங்க வந்து கண்டையை போட்டு வரலாக எடுத்துருவாங்க.
பிச்சைக்காரன் 2 அந்த படத்தோடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. சிங்கப்பூரில் விபத்து ஏற்பட்டு சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்து படப்பிடிப்பு நடந்துச்சு அப்படின்னாங்க. படத்தோட ரிலீஸ் டேட்டு கூட அறிவிச்சிட்டு தான் கேள்விப்படுறோம். முதல் முறையாக விஜய் ஆண்டனி வந்து டைரக்ஷனாகவும் இருந்திருக்கார். டைரக்ஷனாக அவரே பண்ணியிருக்கார், டைரக்டராக அறிமுகமாகிறாரு. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஹீரோ அப்படிங்கிற இதில் வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக பேசப்பட்ட படங்கள். இந்த படங்களில் டைரக்ஷன் அவர் எப்படி கையாண்டிருக்காரு, என்ன மாதிரி படம் வந்திருக்கு, ரிலீஸ் எப்போ ஆக போகுது சார்? ரிலீஸ் டேட்டு அவங்க ஒன்றும் அறிவிக்கல சொன்ன மாதிரி. அவர் விஜய் ஆண்டனி இந்த விபத்துலேருந்து ஏறக்குறைய மீண்டுட்டு இப்போ வந்து சமூக வலைதளங்கள்லாம் ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, சில அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிற ஏப்ரல் 14 வெளியாகுங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. ஆமாம், இன்னும் அஃபிஷியலாக வந்து ஏன்னா வந்து ஏப்ரலுக்குள்ளேயே வந்து ஒரு 3 பெரிய படங்கள் உள்ளே வருது. அதனால் இவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க எந்த கேப்பில் உள்ளே விடலாம் அப்படின்னு. ஏப்ரலில் அவங்க விட்டாங்கன்னா மேலே வந்து சில படங்கள், ஏன்னா வந்து ஏப்ரல் மே தான் வந்து கோல்டன் பீரியடு சினிமாவுக்கு வந்து. அப்போ தான் வந்து பெரிய பெரிய திமிங்கலம்லாம் உள்ளே இறங்கும். அதில் இந்த மாதிரி சுறாக்கள்லாம் வந்து காணாமல் போயிடும். அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து படம் எடுத்துருந்தாங்க, ரிலீஸுக்கு தான் பல படங்கள் அது மாதிரி ரிலீஸுக்கு அந்த காலகட்டங்களில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து டைரக்ஷன்ற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு கேள்வி ஞானத்தினால தான் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு வந்து, அப்புறம் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து, அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆகி, அதன் பிறகு வந்து நடிகராகி, தயாரிப்பாளராகி, இப்போ இயக்குனர்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காரு. எப்படி எடுத்திருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் பல படங்கள் பார்த்துருப்பார். என்னதான் இருந்தாலும் டைரக்ஷன் வந்து ஒரு பெரிய கலை வந்து யாருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து வாய்க்காது வந்து. அதனால் வந்து நல்ல கோ டைரக்டர்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிச்சைக்காரன் 2, பிச்சைக்காரன் 1 மிஞ்சுமானது வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அருண் விஜய் நடிப்பில் வெளியான பார்டர் வந்து கிட்டத்தட்ட 8-9 முறை வந்து தேதி அறிவிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. மார்ச் 24ஆம் தேதி வெளியாகிறதா கடைசியாக சொல்லி இப்போ அதையும் தள்ளி வச்சுட்டாங்க. தேதி வந்து இன்னும் குறிப்பிடப்படலை அப்படிங்கிறாங்க. ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு 8-9 முறை வந்து தேதி அறிவிக்கப்பட்டு தள்ளி வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அதுக்குள்ளே? ஏன் அவ்வளோ நாள் தள்ளி போகுது? சரி, இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ டிஜிட்டல் தொழில்நுட்பம் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அதை தாண்டி பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், ரிலீஸ் இது 3த்துல தான் வந்து சிக்கலை சந்திப்பாங்க. அது எல்லா படத்துக்கும் உண்டு. நீங்கள் வந்து RRRன்ற ஒரு படத்தை வந்து அந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணலன்னு வச்சு, கண்டென்ட் இருந்தது அந்த அளவுக்கு. ராம் சரணும், ஜூடி ரெட்டியாரும், ராஜமௌலியும் அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க சுற்றினாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அது ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்குது. ஜப்பானில் வந்து ஒரு பெரும் கொண்டாட்டமாக அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. 1000 கோடி வசூல் பண்ண ஒரு சில படங்களில். ஆமாம், அதுவும் ஒன்று. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், தென்கொரிய தூதரகத்தில் அந்த நாட்டுக்கூத்து பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிறாங்க. இந்த ரீச்சுக்கு காரணம் என்னென்னா அந்த ப்ரொமோஷன், அந்த மார்க்கெட்டிங் தான். இதே போல் தான் பார்டர் மாதிரியான படங்கள் வந்து கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. கடைசியில் வந்து ரிலீஸுன்ற ஒரு விஷயத்தில் பஞ்சாயத்து ஏற்படும். அதுக்கு காரணம் என்னென்னா, இது பார்டருக்கு சொல்ல பொதுவாக சொல்கிறது கடன், மற்ற பிரச்சனைகள், அந்த படத்துக்காக NOC கிடைக்காத ஒரு சில காரணங்கள் இப்படிலாம் இருக்குது. நீங்கள் முந்தைய படங்கள் கூட அருமையாக சொல்லியிருந்தீங்க. உதயா, சதுரங்கம், இந்த மாதிரி படங்கள்லாம். உதயாலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருடக்கணக்கில் இருந்தது. அதெல்லாம் ஒரு 9 வருடம் நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து திரும்பவும் வந்து ஒரு ரீஷூட் வந்து ரேஸ் கோர்ஸில் தான் எடுத்தாங்க. சிம்ரன்லாம் வந்து ஆளே மாறி போயிருந்தாங்க அந்த படம் வந்து திரும்ப வந்து பண்ணும்போது. நீங்கள் அதே போல் சதுரங்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தள்ளி 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 வந்தது. பார்டர் அந்தளவுக்கு தள்ளி போகலையே. அந்த நீங்கள் சொல்கிறாங்க அந்த ரிலீஸ் டேட்டை அறிவிச்சு தள்ளி போகிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஹீரோவுக்கும் ஒரு வேதனையான விஷயம். அதை தாண்டி ஒரு இயக்குனருக்கும் வந்து அது பெரிய பின்னடைவு. அது பார்டர் அதை தாண்டி ரிலீஸ் ஆகி அந்த படம் ஹிட் ஆகிச்சுன்னா அந்த ஹீரோவுக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான்.